கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி. ஒளி வந்து சூரியன் ஒளி கொடுக்கும், சந்திரன் ஒளி கொடுக்கும், நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு ஒளி கொடுக்கும். இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. மறைஞ்சிரும், மறுபடியும் ஒளி கொடுக்கும், மறைஞ்சிரும், ஒளி கொடுக்கும். ஏன்னா இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டவை. ஆனால் இது மனிதர்களை பிரகாசிக்க பண்ணாது. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மனிதர்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி, உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி. வெளிச்சம் அல்ல. லைட்டு போட்டால் அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான வெளிச்சம் அல்ல. இது எப்படிப்பட்ட ஒளி என்று கேட்டால், இந்த முகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளி, இருதயத்தை பிரகாசிக்க செய்கிற ஒளி. வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுறது, உள்ளொன்றும் புறம் ஒன்றும் இல்லாத ஒரு இருதயம், கெட்ட காரியங்களை சிந்திக்கிற சிந்தனை இல்லாத ஒரு ஞானம், இவைகளெல்லாம் இல்லாமல் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தை வெளியரங்கமாக காட்டுகிற ஒரு ஒளி. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மை போலவே மற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழணும், நம்மை போலவே மற்றவர்களும் பசி தீரணும் அப்படின்னு அடுத்தவர்கள் மீது அக்கறை கொள்ளுகிற ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயத்தின் வெளிச்சம், அதை வெளியே பிரகாசிக்க செய்கிற ஒளி. அதுதான் மெய்யான ஒளி. அதாவது நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இருங்க. நான் எப்படி சுயநலம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரி நீங்களும் சுயநலம் இல்லாமல் வாழுங்க. எனக்கு தான் எல்லாமே, எனக்கு தான், நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்கு கொடுங்க. உங்களுடையதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்க. மற்றவர்களுடைய எந்த பொருளின் மீதோ, மற்றவர்களுடைய மனைவியின் மீதோ, மற்றவர்களுடைய மிருகங்களின் மீதோ, மற்றவர்களுடைய வாகனங்களின் மீதோ நீங்கள் இச்சை கொள்ளாதீங்க, ஆசைப்படாதீங்க. அது அவர்களுடையது. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள், உடைமையாக்கி கொள்ளுங்கள், அதை அனுபவித்து கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தவர்களது அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறப்பவே நம்முடைய இருதயம் பிரகாசமாக இருக்கும். அப்போ இந்த இருதயத்தை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இதை யோவான் சொல்கிறார். நான் அல்ல அந்த ஒளி, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த ஒளி இந்த உலகத்தில் வந்து எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்க செய்யும். இருளடைந்து போயிருக்கிற பிசாசுண்ட பிடியில் சிக்கி, பாவச்சேற்றிலே மூழ்கி, அசிங்கத்தினாலும் அக்கிரமத்தினாலும் விபச்சாரத்தினாலும் அழிந்து போய் இருண்டு போயிருக்கிற இந்த முகத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு ஒளி. நம்ம மனசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம இருதயம் வேதனையினாலேயோ அல்லது பயத்தினாலேயோ அல்லது பாவத்தினாலேயோ எப்போவாவது எப்படியும் நமக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிற அந்த அச்சத்தினாலேயும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் ரொம்ப, அதாவது பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இருதயத்தை உடைய மனிதனுடைய முகத்தை பார்த்தாலே மற்றவங்க தெரிஞ்சிருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க போல இருக்கு. சொல்லுங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்முடைய இருதயம் எதை யோசிக்கிறதோ அதை முகம் வெளியே காட்டிடும். ஆனால் இருதயத்துக்குள்ள கெட்ட சிந்தனைகளோ, கெட்ட எண்ணங்களோ, கெட்ட செயல்களோ இல்லாமல், எந்த விதமான தப்பு தவறுகளும் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் குடிகொண்டு, கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் குடிகொண்டு இருக்கிற போது நன்மையானவைகளை சிந்திக்க முடியும், நலமானதை பேச முடியும், பிறர் மீது அன்பு செலுத்த முடியும், பிறரை குற்றவாளிகளாக நாம் தீர்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிற போது இந்த முகம் பிரகாசிக்கும்.
அப்போ இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழ்கிற எல்லோரையும் நல்வழிப்படுத்தி இருதயத்தை சுத்தப்படுத்தி அந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை குடி வைத்து அதன் மூலம் அனைவரையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. அன்பானவர்களே, அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கிற போது நாமும் பிரகாசிப்போம். நம்முடைய முகம் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய இருதயம் பிரகாசமாயிருக்கும். நிச்சயமாகவே நீங்களும் நானும் பிரகாசிப்பதற்கு மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறவராயிருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிற போது இப்படிப்பட்ட மெய்யான ஒளியை நமக்குள்ளிருந்து பிரகாசிக்க செய்ய முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ளும் இருந்து எனக்குள்ளும் இருந்து பிரகாசிப்பார். நாமும் அவரால் பிரகாசிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவருடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிற போது எப்படி இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசமாய் இருந்ததோ, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே மெய்யான ஒளியாய் வந்தாரோ, அதே போல நாங்களும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற ஒளியாய் நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவின் கிரியைகளை செய்கிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. அந்த மெய்யான ஒளி எங்களுக்குள்ளே ஜீவித்து எங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.